நீலகிரியில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள்ல ஒண்ணு மனித விலங்கு மோதல். நிறைய யானை தாக்கி, கரடி தாக்கி, இந்த மாதிரி நிறைய விலங்குகள் தாக்கி உயிரிழப்புகள் அதிகமா இருக்கு. அதிமுக ஆட்சி காலத்துல 10 ஆண்டுகள் நீங்க தான் இருந்தீங்க, முக்கியமான அமைச்சர்லாம் வந்து வச்சிருந்தீங்க இங்க. அப்படி இருக்கிறப்ப ஏன் வந்து எதுவுமே நடவடிக்கை எடுக்கல சார்? நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், எடுக்கலன்னு மட்டும் சொல்ல வேண்டாம், நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். ட்ரென்ச் அகற்றி வெட்டிருக்கிறோம். குடியிருப்புக்கு வனவிலங்கு வராத அளவுக்கு என்னென்ன பாதுகாப்பு பண்ணுவோம், சோலார் மின்னெழுப்பு மூலம் என்னென்ன பாதுகாப்பு நாங்க பண்ணோம். அதை சரியான முறையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு சரியான முறையில் இந்த ஆட்சி அதை கண்டுக்கல, அவ்வளவுதான். இந்த ஆட்சியில தான் உயிர் சேதம், உயிர் சேதம் 10 ஆண்டுகள்ல கண்டிப்பா வாய்ப்பு தரேன் சார். 10 ஆண்டுகள்ல உயிர் சேதம் கணக்கெடுங்க, இந்த 5 ஆண்டுகள்ல உயிர் சேதத்தை கணக்கெடுங்க. வனத்துறை தூங்கிக் கொண்டிருக்கிறது, வனத்துறை தூங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியில வனத்துறை தூங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியை பொறுத்தவரை வனத்துறை தூங்கிக் கொண்டிருக்கிறது. விலங்கு மனித மோதல் அடிக்கடி நடக்கிறதை உணர்வுபூர்வமாக தாயெழுத்தோடு புரிந்து கொண்ட தமிழ்நாடு அரசு ஏறக்குறைய 6 கோடி ரூபாயை ஒதுக்கி கூடலூர் பகுதியிலே 46 பகுதிகள் எங்கே எல்லாம் விலங்கு மனித மோதல் நடந்து இறப்புகள் ஏற்பட்டிருக்கிறதோ, மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கிறதோ அந்த இடங்களை லொகேட் பண்ணி 46 இடங்களிலே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்ட மிக நுண்ணிய உயர்தர கேமராக்கள் பொருத்தப்பட்டு அங்கே இருக்கிற வேட்டை தடுப்பு காவலர்களை வைத்து நாடுகாணியில 24/7 அந்த விலங்கு நடமாட்டங்களை கண்காணிப்பதற்கு உத்தரவிட்டு இன்றைக்கு கண்முன்னே செயல்படுத்தி வைத்திருக்கிறது திராவிட மாடல் அரசு. முதலமைச்சர் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இல்ல உங்களுக்கு அனுமதி இல்ல, பிளீஸ் அவர் பேசுவார், அடுத்த பேசுறாரு. இப்ப 2021 முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக சொன்னது என்னன்னா, இந்த மாதிரி மனித விலங்கு மோதல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் தரப்படும். கொடுக்கிறோம். எத்தனை பேர் கொடுத்திருக்கீங்க? அரசு வேலை வழங்கப்படும் சொல்லிருந்தாங்க. நீங்க 4 லட்சம் ரூபாயா இருந்த இறப்பு, ஏதாவது மனித விலங்கு மோதல் ஏற்பட்டு யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவர்களுக்கு 4 லட்சம் ரூபாய் இருந்ததை இதே திராவிட மாடல் அரசு தான் 5 லட்சம் ரூபாயை உயர்த்தியது. அதற்கு பிறகு 5 ஆண்டுகளை எவ்வளவு பேர் கொடுத்திருக்கீங்கன்னு கேக்குறேன். புள்ளி எத்தனை பேர் இறந்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் கொடுத்திருக்கோம். மிக அளவில் உயிரிழப்பு மிக குறுகிய அளவில் நடந்தது. அங்க ஒரு 4-5 நடந்திருக்கு. அவர்களுக்கு எல்லாம் 10 லட்சம் ரூபாய் உடனடியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு அரசு வேலை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்வதை போலவே காங்கிரஸ் கட்சியும் வற்புறுத்துகிறது. ஆனா உங்களை பாராட்டி ஒரு விஷயம் சொல்றேன் சார். நாங்க இப்ப இது 10வது மாவட்டம், 9 மாவட்டத்துல திமுக ஆதரவாளர்கள் தான் வந்தாங்க. அவங்க கூட பேசும்போது இத்தனை திராவிட மாடல் அரசு போட்டதில்லை. ஆனா நீங்க தொடர்ந்து திராவிட மாடல் அரசுன்னு பாராட்டி சொல்றீங்க. ரிலேஷன்ஷிப்புங்க. அதான் சார், நட்புக்கு உயிர் கொடுப்போங்க. சொல்ல சார், பாராட்டுறேன், நட்புக்கு உயிர் பாராட்டுறேன் உங்களை. நீங்க ஒரு பாசிஸ் போஸ்ட் போறணும்னா நாங்க யூனிட்டா தானே இருக்கணும். சரி, ரைட் சார், ஓகே.